வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக்கு வக்ரதுண்டாயுதமிக்கு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதமிக்கு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 1/7/2024 திங்கள் கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள். இன்றைய திதி காலை 11:25 வரை தசமி திதி, பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 7:45 வரை அஸ்வினி நட்சத்திரம், பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை உங்க ராசியிலேயே பயணிக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திர மங்களா யோகத்தை ஏற்படுத்தி நீண்ட நாட்களாக இடம் மண்மனை வாங்காமல் தவித்துக் கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிலம், இடம், மண்மனை சேரும், வியாபாரம் பெருகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீட்டில் இருந்த உறவுகளோடு இருந்த பிணக்குகள் நீங்கும். இப்படியாக அத்துணை சந்தோஷங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல சிலருக்கு கால் வலி பிரச்சனையும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில இடர்பாடுகளும் இருந்தாலும், வேலை வாய்ப்பு விஷயத்திலையும் வருமான விஷயத்திலையும் அற்புதங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய தண்டாயுதபாணிய ராஜ அலங்காரத்தோடு மனசுல நினைச்சுக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது, இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்து சந்திரமங்களா யோகத்தை ஏற்படுத்தி சிலருக்கு வேலை விஷயமாக அலைச்சல்களையும் சில தடைகளையும் சில தடங்கல்களையும் ஏற்படுத்தினாலும், குரு பகவான் உங்கள் ஜென்மத்திலே இருந்து பார்வை பலனாக பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்க தான் செய்யும், சின்ன சின்ன தடங்கள் இருக்க தான் செய்யும், சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். அவற்றை எல்லாம் தாண்டி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பார்க்கவீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரமங்களா யோகம் ஏற்படுது. 12ஆம் இடத்துல குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வை பலனாக உங்களுடைய 4ஆம் வீட்டை, 6ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டை பார்ப்பதால் இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி, வீடு திருத்தம் செய்வது, புதிய இடம் வாங்குவது, புதிதாக மனை வாங்குவது, புதிதாக நண்பர்களை சேர்த்து கொண்டு தொழிலை விரிவாக்கம் செய்வது என்று வளர்ச்சி பாதையில் செல்லும் போது சில விரை செலவுகளும் சில மன உளைச்சல்களும் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்து தந்தாலும் அவற்றையெல்லாம் குரு பார்வை பலனாலையும் சந்திரமங்களா யோகத்தாலையும் வெற்றி காண முடியும். இந்த நல்ல நேரத்தில் சென்னை அருகே சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரமங்களா யோகம், 11ஆம் இடத்துல குரு பகவான், சனீஸ்வர பகவான் அஷ்டமத்தில் இருந்து கஷ்டத்தை எல்லாம் குறைக்கிறதுக்காக வக்ரமாகி இருக்கிறார். அதனால திடீர்னு ஒரு இடம் வாங்குறதுக்கோ, திடீர்னு ஒரு இடத்தை விற்று லாபம் பெறுவதற்கோ, திடீர்னு சகோதரரோடு சேர்ந்து ஒரு தொழிலை செய்வதற்கோ, அல்லது திடீர்னு சகோதரரோடு பங்கு தொகை வருவதற்கோ ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. அனைத்தையும் சாதித்து காட்டக்கூடிய இந்த நேரத்தில் மதுரை பழமுதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய சோலை மலையான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்த பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. அதே போல சிம்ம ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்துல சந்திரமங்களா யோகம் ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் குரு பார்வை பலனாக உங்கள் தனக்காரனை பார்க்கிற இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக இடம் விற்காமல் தவித்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இடம் விற்று அதன் மூலியமாக லாபம் பெருகி புதிதாக ஒரு
இடத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒரு பொருளை இழந்து இன்னொரு பொருளை மதிப்பு அதிகமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்துல பழைய காரை வித்துட்டு புது கார் வாங்குவாங்க. நினைச்சு பார்க்க முடியாது. பழைய காரை வித்துட்டு புது கார் வந்து வாங்குவோன்னு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டம் நடைபெறும். இந்த நல்ல நேரத்துல சிம்ம ராசிக்காரர்கள் சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னி ராசிக்கு பல்வேறு லாபங்கள் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் சந்திரமங்கலா யோகத்தை ஏற்படுத்தி பார்வை பலனாக குரு பகவான் உங்க ராசியை பார்த்து பல்வேறு தடைகளை உடைத்து சந்திராஷ்டம நாள்லையும் சாதித்து காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்துல கன்னி ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தடைகளோடு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரமங்கலா யோகம் ஏற்பட்டு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய இந்த நாளில் அஸ்தமத்து குரு காலத்திலேயும் நல்ல விஷயங்களை நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய காலம். சில வெற்றி வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சக ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரமங்கலா யோகம் ஏற்பட்டாலும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை பலனாக அமர்ந்த பலனாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமா இருந்து பல லாபங்களை தரக்கூடிய இந்த நேரத்தில் வீடு மண்மனை யோகம் பெறுவதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதற்கும் சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கும் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரமங்கலா யோகம் ஏற்பட்டு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக வீடு மண்மனை அமையாமல் இருந்தவர்களுக்கு வீடு மண்மனை அமையும். போக்குவரத்தில் வாகனம் அமையாதவர்களுக்கு வாகனம் அமையும். கடன் அடையாதவர்களுக்கு கடன் அடையும். நோய் தீராதவர்களுக்கு நோய் தீரும் என்று அனைத்து நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரமங்கலா யோகத்தில் சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நேரத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்துலையும் பார்வை பலனாக உங்கள் ராசியையும் பார்ப்பதால வீடு மண்மனை திருத்தம் செய்யலாம். புதிய வீடு வாங்குவதற்கான முன் பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி புதிதாக வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் வரக்கூடிய அந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சுவாமி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய குபேர லிங்கத்தை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திரமங்கலா யோகத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். சனீஸ்வர பகவானும் 7.5 சனியில வக்ரமாகி இருக்கிறார். குரு பகவானும் மாற்றத்தில் தரக்கூடிய இடத்துல 3ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். இது எல்லாம் சேர்ந்து வெற்றி வாய்ப்பில் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மதுரையில் அருள்பாலிக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவனை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க.
வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்துரும். சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வருவதற்கும் போராட்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால மனதை தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று ஜூலை மாதம் முதல் நாள். இந்த ஜூலை மாதம் முதல் நாள்ல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு மூலவருக்கு திருமஞ்சன சேவை. பெருமாள் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால சிவபெருமானுக்கு நித்தம் நம்ம அபிஷேகம் செய்வோம். பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நித்தம் அபிஷேகம் செய்யறதில்ல, அப்படியே தொடச்சி விட்டுட்டு நம்ம அலங்காரம் செய்து விடுவோம். அவர் குளிக்கிறதே ஒரு திருவிழா மாதிரி தான். அவர் குளிக்கிற நாளை திருமஞ்சன சேவைன்னு சொல்லுவோம். மீசை பெருமாளாக தோஷத்தை நீக்குபவராக அந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை, மீசை பெருமாளை, புதாதிபதி தோஷம் உள்ளவர்கள், மாமனார் விட்டால் பயனடையாதவர்கள், மாமனால் பயனடையாதவர்கள் திருமஞ்சன சேவையாக தரிசனம் செய்தால் புதாதிபதி தோஷம் நீங்கி டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் சரியாக நடைபெறும். படித்த படிப்புக்கான சர்டிபிகேட் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அனைவரும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் திருமஞ்சன சேவையை நேரில் கண்டு தரிசிக்கலாம். இயலாதவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய நின்ற பெருமாளை திருவல்லிக்கேணி மீசை பெருமாளாக நினைத்து வழிபட்டு மீசை பெருமாளின் அருளாசி கிடைக்கப்பெற்று அனைவரும் வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.